Hello friends, வணக்கம். Welcome to our channel Samaikalam Suvaikalam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான சட்னி ரெசிபி தான். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இல்லாம குயிக்கா ஒரு தோசை சுடுற நேரத்துல ஈஸியா செய்து முடிக்கக்கூடிய ஒரு டிஃபரண்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீடியோஸ் பாக்குறீங்களா, அப்ப மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல்லையும் அடிச்சிருங்க. அதுல ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான கடாயில 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை, நல்லா இப்ப வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில வச்சு இந்த வேர்க்கடலையை நல்ல கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் லைட்டா தொட்டாவே நல்லா தோல் உரிஞ்சு வந்துடும். நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வறுத்த வேர்க்கடலையே நல்லா தோல் நீக்கி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இது கூட காரத்துக்காக 5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால 5 எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நார்மலாவே இந்த சட்னி கொஞ்சம் காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். கூடவே 3 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தா இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் சேர்க்குறோம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சட்னி. ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான தோசைக்கு ரொம்பவே சூப்பரான சட்னி இது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் வேர்க்கடலையை மட்டும் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு தோசை சுடுற நேரத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான சட்னி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டான சட்னி. நம்ம ஊர்களில் எப்படி தேங்காய் சட்னி ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா பக்கம் போனால் இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஹோட்டல்லையும் கண்டிப்பாக இந்த சட்னி இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்க 4 பொருட்களை வச்சு ஈஸியாக சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃப்ரெண்டான சட்னி ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பு. இது 80 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்புக்கு இந்த காரம் சரியா இருந்துச்சு. கடலைப்பருப்போட வாசம் வர அளவுக்கு லைட்டா வதக்கினா போதும். கரிஞ்சிடக்கூடாது, அப்ப சட்னியோட டேஸ்டே மாறிடும். கலர் மாறினா போதும். கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கலாம். இந்த புளி கூடவே கொஞ்சமா உப்பு. இது செய்யறதுக்கு 2 நிமிஷம் போதுங்க, சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். பாருங்க, லைட்டா கலர் மாறி இருக்கு. கடலைப்பருப்பு கலர் மாறின உடனேவே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம், இல்லைன்னா பேன் சூடுக்கே கடலைப்பருப்பு இன்னும் கரிஞ்சிடும். இந்த கடலைப்பருப்புக்கு சட்னிக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். பருப்பு சூடு ஆறுனதுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்து தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பா அரைச்சிக்கலாம். இந்த சட்னி கொரப்பா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னி கூட சேர்த்துடலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சூடான சாதத்து கூட ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமான கடலைப்பருப்பு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விதவிதமாக வித்தியாசமாக சமைக்கலாம், சுவைக்கலாம்.